ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ReactJsல வந்து ஃபார்ம் ஹேண்ட்லிங் பத்தி தான் பார்க்க போறோம். ஃபார்ம் ஹேண்ட்லிங்ல என்ன பண்ணலாம்னா, ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணி, இன்புட் டெக்ஸ்ட் ஏரியாலாம் கிரியேட் பண்ணி, அந்த டேட்டா வந்து எப்படி கெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இஃப் இன் கேஸ் இந்த வீடியோவ நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, வீடியோ ரியாக்ட் டியூட்டோரியல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். டியூட்டோரியல வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேனலோட பிளேலிஸ்ட்லாம் போய் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும். கம் ஆன் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா, ஃபார்ம்.jsன்னு சொல்லி ஒரு காம்போனன்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்ப ரியாக்ட் ஸ்னிப்பெட் யூஸ் பண்ணி நான் ஒரு கிளாஸ் காம்போனன்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்ம் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓகே. இந்த ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் ஒரு ஹெட்டிங் டேக் மாரி ஜஸ்ட் வச்சுக்கலாம். இந்த ஹெட்டிங் டேக்ல வந்து நான் ஃபார்ம்ன்னு சொல்லி வச்சுக்கிறேன். இப்ப இதுக்குள்ள ஒரு லேபிள் LABEL லேபிள் இதில வந்து யூசர் நேம்னு சொல்லி வச்சுக்கலாம். அண்ட் தென் இன்புட் டைப் டெக்ஸ்ட் இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் இன்புட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இப்போ அது எப்படி இருக்கும்னா, இந்த ஃபார்மை வந்து நான் app.jsல இம்போர்ட் பண்ணி இங்கே கால் பண்ணியிருக்கேன். அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸோட வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு ஸ்டேட் வேரியபிள் யூஸ் பண்ணி அதை அப்டேட் பண்ண போறோம். ஈச் டைம் யூசர் வந்து டெக்ஸ்ட்ல வந்து ஏதாவது டைப் பண்ணும்போது ஸ்டேட் வேரியபிள் வந்து அப்டேட் ஆயிட்டே இருக்கும். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம்னா, கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணணும். கன்ஸ்ட்ரக்டர் வந்து நான் ரியாக்ட் ஸ்னிப்பெட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள ஒரு ஸ்டேட் வேரியபிள் யூசர் நேம்னு சொல்லி ஸ்டேட் வேரியபிள் வந்து இங்கே எம்டியா வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேட் வேரியபிளை இந்த வேல்யூல வந்து நான் யூஸ் பண்ண போறேன். this டாட் ஸ்டேட் டாட் யூசர் நேம். இப்போ இன்புட்ல வந்து ஒரு வாட்டி யூசர் வந்து டைப் பண்ணும்போது நான் வந்து ஸ்டேட் வேரியபிள் அப்டேட் பண்ண போறேன். ஸோ அதுக்கு என்ன ஈவெண்ட் ஹேண்ட்லர் யூஸ் பண்ணலாம்னா ஆன் சேஞ்ச் யூஸ் பண்ண போறேன். ஆன் சேஞ்ச்ல ஒரு ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறேன்னா ஹேண்டில் சேஞ்சுன்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷனை நான் இங்க டிஃபைன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனை வந்து இங்க டிக்ளேர் பண்ண போறேன். ஸோ ஆரோ ஃபங்க்ஷனாக யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து ஈவெண்ட்டா அண்ட் தென் இப்போ இந்த ஈவெண்ட் வேல்யூவை தான் நான் ஈச் டைம் யூசர் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஸ்டேட் வேரியபிளில் அப்டேட் பண்ண போகிறேன். எப்படி அப்டேட் பண்ண போகிறேன்னா this டாட் செட் ஸ்டேட் ஓப்பன் பண்ணி என்ன வேரியபிள் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் யூசர் நேமை. ஸோ யூசர் நேமில் ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் வேல்யூ. ஸோ ஈச் டைம் யூசர் வந்து என்டர் பண்ணும்போது ஆன் சேஞ்ச் ஈவெண்ட் ஹேண்ட்லர் ட்ரிகர் ஆகிடும். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போய் ஸ்டேட் வேரியபிள் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இந்த ஸ்டேட் வேரியபிளை இங்கே பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே, தட்ஸ் இட். ஸோ நான் இங்கே தான் டைப் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியுதோ அங்கே வந்து ஸ்டேட் வேரியபிள் அப்டேட் ஆகி இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ளே ஈச் டைமும் டெக்ஸ்ட் மாறிட்டே இருக்கு. ஓகே, இப்போ இதை வந்து இதே வந்து டெக்ஸ்ட்டுக்கு பண்ணியிருக்கோம் இல்லையா? அப்போ இதே டெக்ஸ்ட் ஏரியாவுக்கு என்ன பண்ணலாம்னா சேம் தான், ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. பட் ஆனால் கமெண்ட்ஸ்ன்னு சொல்லி மாற்றிக்கலாம். இந்த இடத்துல மாறும், டெக்ஸ்ட் ஏரியான்னு சொல்லி மாற்றணும். ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கேயும் டெக்ஸ்ட் ஏரியா ஃபங்க்ஷன் நேம் வந்து ஹேண்டில் டெக்ஸ்ட்ன்னு சொல்லி வச்சுக்கலாம். இந்த இடத்துல வேரியபிள் மாற்றணும், கமெண்ட்டுன்னு வச்சுக்க போகிறேன். இங்கே அசைன் பண்ணணும் இல்லையா? அங்கே ஸ்டேட் வேரியபிள் யூசர் நேம் மட்டும்தான் அசைன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எம்டியாக வச்சுக்கலாம். இப்போ வந்து ஹேண்டில் டெக்ஸ்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போகிறேன். சேம் தான், ஈவெண்ட் வேல்யூ ஈவெண்ட்லேருந்து வர வேல்யூ தான் நம்ம வந்து அப்டேட் பண்ண போகிறோம். this டாட் செட் ஸ்டேட். இப்போ வந்து நம்ம கமெண்ட்டை தான் வந்து அப்டேட் பண்ண போகிறோம். செட் ஸ்டேட் வேரியபிள் கமெண்ட்டை தான் அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் வேல்யூ அதே மாதிரி தான் யூசர் வந்து ஒரு வாட்டி டைப் பண்ணும்போது ஆன் சேஞ்ச் ட்ரிகர் ஆகிட்டு ஹேண்டில் டெக்ஸ்ட்குள்ளே போகும். ஸ்டேட் வேரியபிளில் நீங்கள் என்ன டெக்ஸ்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் ஏரியாவில் கொடுக்குறீங்களோ அது அப்டேட் ஆகிடும். இந்த ஸ்டேட் வேரியபிள் வேல்யூவில் கொடுத்ததுனால வேல்யூ மாறிட்டே இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், நேம் ஒரு வாட்டி நீங்கள் டெக்ஸ்ட் மாறிட்டே இருக்கும்போது டெக்ஸ்ட் பாக்ஸில் உங்களுக்கு டெக்ஸ்ட் ஏரியாவில் உங்களுக்கு மாறிட்டே இருக்கு இல்லையா? இப்போ என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து ஒரு சப்மிட் பட்டன் வச்சுக்கலாம். சப்மிட் பண்ணும்போது அலர்ட்ல இந்த வேல்யூஸை பிரிண்ட் பண்ணலாம்.
submit. So button type equal to submit ன்னு சொல்லி ஒரு பட்டன் வச்சிருக்கோம். பட்டன் வந்துடுச்சு. இப்போ நான் ஆன் சப்மிட் யூஸ் பண்ண போறேன் ஃபார்ம்ல. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா சப்மிட் ஆகுறப்போ ஒரு ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ண போறேன். திஸ் டாட் ஹேண்டில் கிளிக்குன்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஃபங்க்ஷன்ல வந்து அலர்ட் மூலியமா அந்த வேல்யூஸை பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள அலர்ட் டாலர் this dot state dot username comma dollar this dot state dot comment. ஸோ ஈச் டைம் நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது அலர்ட்டில் வந்து இந்த ஸ்டேட் வேரியபிளை பிரிண்ட் பண்ணுறோம் இல்லையா, அப்போது உங்களுக்கு வேல்யூ வந்து தெரியும். பார்க்கலாம். யூசர் நேம் வந்து ப்ரோக்ராம், கமெண்ட்டில் வந்து ஹெல்லோன்னு கொடுக்குறேன். ஸோ அவுட்புட் எப்படி வரணும்னா கமெண்ட் ஹெல்லோன்னு வரணும். பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் ஹெல்லோ அப்படின்னு சொல்லி வந்திருக்கா. இப்போ வந்து இங்கே வந்து ஹாய், இங்கே வந்து வெல்கம் சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ உங்களுக்கு எப்படி வரணும்னா ஹாய் வெல்கம் சொல்லி வந்திருக்கு அவுட்புட்டாக. இது எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னா ஸ்டேட் வேரியபிள் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம் இல்லையா, ஈச் டைம் அந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அவுட்புட் வருது. ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அப்போ தான் என்னோட வீடியோ வந்து மற்றவங்களுக்கு சஜஸ்ட் ஆகும். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.